அப்டிபிரியர் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து அகில இந்திய லெவலில் ஒரு பேசுபொருளாக இருக்கு. அதாவது ஒரு மத பேஸ் பண்ணி போலரைசிங் கேம் ஒன்று திமுகவும் ஆடுறாங்க, பிஜேபியும் ஆடுறாங்க. ஓகே, அதன் லாபத்தை வந்து திமுகவுக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஆனால் பிஜேபி அதில் லாபம் அடைய முடியுமா தமிழ்நாட்டில்? இல்லை, இன்னைக்கு லாபம் அடைகிறது கஷ்டம். பெரியாருக்கு பாரத் நான் கேட்கக்கூடிய எடப்பாடி கிட்ட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அவரும் தானே கோர்ட் தீர்ப்புப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன எடப்பாடி கிட்ட ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா போன பிறகு அது நிற்காது. மிலிட்டண்டா நின்னா அது போயிருக்கும். கேரளாவில் ஏறுதுன்னா மிலிட்டண்டா ஏறினால நிற்குது. மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற அந்த இம்ப்ரெஷன், ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாத கட்சிங்கிற இம்ப்ரெஷன்லாம் மைனஸா இருக்குது. என்றாலும் இந்த உணர்வு 29 பலன் தரலாம். அதாவது கேள்வி, எடப்பாடியால் வரக்கூடிய ஜாதிய வேற்றுமையை திருப்பரங்குன்றம் கொண்டு வரக்கூடிய மத ஒற்றுமையை வைத்து டைல்யூட் பண்ணலாமா? கண்டிப்பா ஜாதிய வேற்றுமை வந்து மத இதை டைல்யூட் பண்ணும். அந்த மத இதுக்கு மதிப்பு கொடுத்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரணி கொடுத்தா கண்டிப்பா அது வந்து பலன் அளிக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இந்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை கொடுத்தா கண்டிப்பா பலன் அளிக்கும். 11.4 வாக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு ஓட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒரு அடிஷனல் மேட்டருங்க. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல அதுவும் ஒண்ணு. அந்த இஷ்யூ வச்சு மட்டுமே ஓட்டு இல்லை. 11.4ங்கிறது தனியா பாஜக அண்ணாமலையோட உழைப்புல எடுத்த ஒரு வாக்கு. அதுல ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டி எல்லாம் இருக்கிறாங்க. எடப்பாடி எடுத்தது 20. பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற. ஆனா எடப்பாடி சீமானு கீழே இங்க போயிருக்கிறாரு. கன்னியாகுமரியில, விளவங்கோட்டில், புதுச்சேரியில போயிருக்காரு. இதுதான் அறிவு நாணயம் மற்றும் ரங்கராஜ் பாண்டே சீமான் மீது வன்மத்திலும் காட்படுச்சு இருக்காரு. நான் ஆணித்தரமா வெளிப்படையா ரங்கராஜ் பாண்டே குற்றம் சாட்டுறேன். அவங்க வந்து எடப்பாடிக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இதை சொல்லாத ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. ஏன் நடிகர் விஜய் கூட அதிமுக பலகீனம் அடைஞ்சிட்டு சொன்னவர் புதுச்சேரியில பேசும்போது சீமானு கீழே 4வது பெற்றுன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு வரல. சீமான் பலத்தை நிரூபிச்சு சீமான் மேல பொறாமை காய்ச்சல். இவர் பலத்தை நிரூபிப்பாரா, கமலஹாசன் மாதிரி என்ன இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ அந்த பொறாமை குணங்கள் வந்து இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு தான் பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொன்னாலும் சீமான் பிரிமிஷன் கேண்டிடேட் இல்லாமலே வாக்கு எடுத்திருக்கிறாருங்கிறத அவங்க மறைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி சீமானோட அரசியல் நகர்வை கண்டு பயந்துதான் பாஜகவுக்கு வந்தார். வந்தவர் பலத்துக்குரிய சீட்டை கொடுக்காம ஏமாத்திடக்கூடாதுங்கிறத நான் தெளிவா இருக்கிறேன். அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. பிஜேபி ஐடி விங்கோட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆர்மி தெளிவா இருக்கிறாங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல திமுக ஒரு லிமிட்டை மீறி போய் தேசிய அளவுல பார்லிமெண்ட் அரசியல் பண்ணி பிஜேபி நெருக்கடி தராங்களோ? பிஜேபி நெருக்கடி கொடுக்கல, காங்கிரஸை தங்கள் பக்கம் முழுமையா கமிட் பண்ண வைக்கிறாங்க. ஏற்கனவே ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற அந்த மோடிக்க புள்ளியில ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். ஐயோ பாவம், தினமலர், தேசிய நாளிதழ், எங்க தலைவர் ராம்சிப்பை ஐயர்க்க வாரிசுகளுக்கு இன்னும் புரியல. இது சரண்டர் ஆயிட்டாரு ராகுல் காந்தி. காங்கிரஸ் கமிட்டடா தான் இருக்காங்க. இந்த ஜட்ஜுக்கு எதிராக கொடுத்த இம்பீச்மெண்ட் இதுல கூட பிரியங்கா காந்தி கலந்துக்கிறாங்க. அதைத்தானே நான் சொல்றேன். அது ஏற்கனவே ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற மோடிக்க ஸ்ட்ராட்டஜில இது ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இதுல கலந்துக்கிறாங்க. இது சட்டமன்ற கட்சி தலைவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருங்கிறதுல தெளிவா கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அவர் சொல்லிட்டாரு. அந்த மயிலாடுதுறை கேண்டிடேட்டா வருவார்னு பேசப்பட்ட அந்த நபர் வேற திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டாரு. வேணுகோபால் ராவணி போட்டிருந்தான், வேணுகோபால் நாயர்னு நினைக்கிறேன், அவரு அதை சரியா சொல்லிட்டாரு திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு. தினமலர் இன்னும் இது புலிவால பிடிச்சதை விட முடியாம, அது திருநாக்கரசன் எல்லாம் தினமலர கருத்தெல்லாம் தினமலனுக்கு நெத்தி அடி. பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியான்ட்டார். காங்கிரஸ் அணிச்சு நிற்கிறது ஒண்ணுதான், விஜய் கூட போறதும் ஒண்ணுதான்ட்டார். இல்ல, இப்போ இன்னும் இந்த நேஷனல் லெவல் நடக்கிற அந்த இது டிபேட் பத்தியே சொல்றேன். இப்போ பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் திமுகவுடன் இந்த இஷ்யூல அவங்க சேர்ந்து நிற்கிறதால மெல்ல மெல்ல காங்கிரஸுக்கு வந்து இந்த ஜென்னுதாரி பிராமின்ற அந்த கருத்தை போட்டு நான் வந்து ஓபிசிக்காக எஸ்சிக்காக நிற்கிறேன் அப்படின்ற நிற்கிறேன்ற அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸ். அந்த ஸ்டாண்டு தான் அவங்க பலன் கொடுத்துரு 24 பயங்கரமா அரசியல் களத்தில் இல்லாத பெரியாரோட ரொம்ப மோசமா இருக்கிறாரு ராகுல் காந்தி.
தீக்கா பேசுறாரு. இல்ல அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்பர் காஸ்ட் ஓட்டு தனக்கு வராதுன்னு. நாங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதை பேசிக்கிட்டு ஜாட்டையும் மராத்தையும் வச்சு அரசியல் பண்ணிட்டாருன்னா மோடி ஏமாந்துடக்கூடாது. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஸோ மோடிக்காக நாங்கள் அதில் அலர்ட்டாக தான் இருக்கோம். இவர் என்ன போறாருங்கிறதையும் பார்க்குறோம், கடைசியில் என்ன செய்வாருங்கிறதும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நீதித்துறையில் இடஒதுக்கீடு, 50 விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு உயரணும், தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு எஸ்சி எஸ்டி ஓபிசி விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு அரசியலுக்கு வராத பெரியார், அரசியலுக்கு வராத ஐயா வீரமணி மாதிரி அரசியல் களத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு கடைசியில் அங்கே லீடர்ஷிப்பை வந்து மராத்தா ஜாட்டு அந்த மாதிரி பட்டியல்னு கொடுத்து அரசியல் பண்ணிட்டாருன்னா நாங்க மாட்டிடக்கூடாது. அதுல மோடி மேல உண்மையான பட்டுதலுக்குள்ள நாங்க ஒவ்வொரு ராகுல் காந்திக்கு அசைவையும் நாங்க பாக்குறோம். அந்த வகையில தான் மோடிக்கு எண்ண ஓட்டமும் எங்க எண்ண ஓட்டமும் ஒண்ணு. அந்த இடத்துலதான் ரங்கராஜ் பாண்டேக்கு வேணா ஆன்டி ஸ்டாலின் இருக்கலாம், இன்னும் அதே மாதிரி 4 பேருக்கு இருக்கலாம். நாங்க ப்ரோ மோடி தான். அந்த ப்ரோ மோடியில தான் நாங்க வந்து 2021 சசிகலா மேட்டர்ல மோடி எங்க கருத்தை ஏற்றுக்கிட்டதுனால ஜெயித்தோம். அந்த வகையில இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்க வந்து இவர் பப்புன்னு நினைக்காம இவர் இதை பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா தான் நாங்க கையாளுறோம். மோடிஜியும் அதை ரொம்ப கவனமா கையாளுறாரு. அதனாலதான் மோடிஜி இப்ப என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாங்களும் காங்கிரஸ் ஸ்டாலின் வந்து ஐசோலேட் பண்ணுங்கிற எண்ணம் எங்களுக்கும் உண்டு. ஆனா யதார்த்த காலத்துக்குள்ள மார்ஜினைஸ் தான் பண்ணுவாரு ஸ்டாலின், ஐசோலேட் பண்ண மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். சரி, இதை எப்படி பாருங்க, இந்த திமுக கொடுக்குற அழுத்தம் வந்து மோடியை வந்து திமுகக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு புஷ் பண்றாங்களே, இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து அகில இந்தியாவில் பாஜக எம்பிக்கள் திமுக வந்து சனாதன எதிர்ப்புல இருக்காங்க, தமிழ்நாடே சனாதன எதிர்ப்புல இருக்கு எல்லாமே சொல்றாங்க. ஆனா மோடி வாயில திமுக எந்த காலத்துல கூட்டணி இல்லைன்ற கமிட்மெண்ட் வராது, பேசவும் மாட்டாரு. பேச வைக்கிறாங்க, கமிட்மெண்ட் புஷ் பண்றாங்கல்ல. அதைத்தாங்க நாங்க சொல்றோம். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் எங்களுக்கு எதிரியே தவிர டிஎம்கே எதிரி இல்லை. இந்த இடத்துல தான் சத்ரியன் குருமூர்த்தி கருத்து அடிபட்டு போச்சு, சுப்பிரமணிய சாமி கருத்து அடிபட்டு போச்சு, இல்ல கணேசன்ஜி கருத்து அடிபட்டு போச்சு, எச் ராஜாஜி கருத்து அடிபட்டு போச்சு, எங்க பங்காளி பொன்னார் கருத்து அடிபட்டு போச்சு. இதுல ஜாதி எல்லாம் ஒண்ணும் இல்லை. மோடிக்கு நன்மைக்காக ரவீந்திர சாமி நிற்பான், மோடிக்காக ரவீந்திர சாமி சசிகலாவை வீழ்த்துறது மோடிக்கு நல்லதுங்கிற கருத்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் எதிரியே தவிர ஸ்டாலின் எதிரி அல்லங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல என் கருத்து ஜெயித்து. இப்பவும் என் கருத்து அதுதான். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரியே தவிர மற்றபடி இண்டிபெண்டன்ட் ஸ்டாலின் மோடிக்கு எதிரி இல்லை. இது நிறைய பேர் இந்த இந்துத்துவால இருக்கக்கூடிய நிறைய சோதரர்களுக்கு என் மேல கோபம் வரும். ஆனா மோடிக்கு எண்ணத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். என் எண்ணம் தான் மோடிக்கு எண்ணம். அதனாலே என்ன வந்து இவரு ஸ்டாலின் கமரம் அவர் பேர் என்ன சபரிசனை பார்த்தாரு. உண்மைதான், பார்த்தேன் நானும். இவர் பாலிமர் பார்த்திமரம் தான் பார்த்து 45 நிமிஷம் பார்த்தேன். நான் சபரிசனை பார்ப்பேன், தேவைப்பட்ட ஸ்டாலினே பார்ப்பேன். மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா உங்க 22 ஆதரவு கொடுங்கன்னு கேட்பேன். இதுல நான் மறுத்து ஒண்ணு பேசலையே, வெளிப்படையா தானே அதை நான் சொல்றேன். அதுதாங்க இப்ப வந்து அந்த 22 பேருக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்லி புஷ் பண்றாங்கல்ல. அமித்ஷா வந்து கத்துறாங்க, நீங்க ஒரு ஜட்ஜுக்கு எதிராக இந்த மூவ்மெண்ட் கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூல திமுக எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதுல மோடிக்கு. காளிமுத்து பேசுறது ஒன்னா இருக்கும், எம்ஜிஆர் பேசுறது ஒன்னா இருக்கும். அரசியல் களத்துக்குள்ள ஃபியூச்சரிஸ்டா என்ன வரும்னு எல்லாரும் நிதானிச்சு தான் பேச முடியும். இங்க பாஜக சப்பார்டினேட் ஃபோர்ஸ், அதனால இங்க சீட்டே எடப்பாடி தருவாராங்கிறதுக்கு லோல் போட வேண்டியது இருக்கு. அவனா விட்டுட்டு போயிருப்பான். அண்ணாமலையும் ஆர்டி டீம் தான் அதுக்கான ஃபைட்டை பண்ணிட்டு இருக்குது. அங்க வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி டைரக்ட் ஆப்போசிஷனுக்கும் சப்பார்டினேட்டா இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் வேற இருக்கு. அன்னைக்கு மம்தா பானர்ஜி மோடி எதிர்த்த அளவுக்கு ஜெயலலிதா எதிர்க்கலங்கும் போது இதே கருத்து தான் சொல்லப்பட்டது. அது உண்மைதான். ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு சிறிய ஃபோர்ஸான பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மம்தா பானர்ஜிக்கு நேரடி எதிரியான பாஜகவை எதிர்க்கணும். அதே போல இங்க ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் ஆன பிறகு ஸ்டாலினை வரிஞ்சு கட்டிட்டு எடுக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிஜிக்கு எதிரி. அதுதான் ரவீந்திர சாமி ஸ்டாண்டு, மோடிஜிக்கான ஸ்டாண்டு தான். வெளிப்படையா தானே நான் சொல்றேன். டெய்லி எனக்கு எதிராக இந்த பதவி கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் அதிமுக ஐடிவிங்ல இருந்து பாஜக ஐடிவிங்ல இருந்து பிஎம்ஓக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க என்னை பற்றி அவதூறுகளை. அதனாலதான் நான் சொல்றேன், அண்ணாமலை ஆர்மி உங்க ஐடிவிங்கோட பெருசுப்பா, எங்க ஆட்கள் மேல பார்த்து புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு ஆணித்தரமா நான் சொல்றேன். நம்ம மோடிக்காக நிற்கிறோம், மோடிக்கு எது நன்மையோ அதை பேசுறோம். தட்ஸ் ஆல். இதுல வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதால அதிமுக இந்த ஸ்டாண்டர்ட் லைட்டை சாஃப்ட்வேர் எடுக்கிறாங்க. பட் அதிமுக இதே வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா களத்துக்குள்ள எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல அவங்களோட. இல்ல அதிமுக பொறுத்தளவுல
வட தமிழகத்துல பாஜக மைனஸ், ம் சிவி சண்முகத்துக்கு மைனஸ், ம் கேபி முனுசாமிக்கு மைனஸ். ஜேபி முனுசாமி கொஞ்சம் பிளஸ் இருக்கு, கொஞ்சம் லிங்குஸ்டிக் இருக்காங்க, ஒக்காலிகாஸ் லிங்காயிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவர் ஏரியாவுக்குள்ள. பாஜக எதிர்போட்டிலே வளர்ந்த மாட்டல. ஜெயக்குமாருக்கு மைனஸ். ம் இவருக்கு 2 இருக்கு, கேபி முனுசாமிக்கு. ம் வீரமணிக்கு மைனஸ். ம் ம் அன்பழகனுக்கு பெரிய மைனஸ் இல்ல, ம் பிளஸும் இல்ல. வேலுமணிக்கு பிளஸ் இருக்கு, ம் ஆமா. தங்கமணிக்கு பிளஸ் இருக்கு. மைனஸ் மைனஸ் ஆயிட்டு, ஏன்னா அது மைனஸ் தான் இருக்க, பிளஸ் விட்டுறக்கூடாதுன்னு வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி போன்றவங்க கருதுறாங்க. மைனஸ் தான் இருக்குங்கிறனால சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் பதறாங்க. நண்பர் ஜெயக்குமாருக்கு அந்த பதற்றம் இருக்குது. அவரு நான் பெரிய ஆளு, நான் எம்ஜிஆர் ஆளு, ஜெயலலிதா ஆளு, எனக்கு தனித்தன்மை இருக்குன்னு போயிட்டு இருக்காரு. சிவி சண்முகமும் அதை மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பாஜகவால நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருக்கும். பழைய நஷ்டம் பட்டாச்சு, இருக்க லாபத்தை விடாண்டான்னு பாஜக கூட்டணி வேணும்னு இவங்க தங்கமணி, வேலுமணி போன்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தங்கமணி இருக்கிறாரு, பாஜக கூட்டணி வேணும்னு இருக்கிறாங்கிறத நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணேன். நமக்கு சப்போர்ட்டிவான ஆள் தான் தங்கமணிங்கிறத நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வேலுமணி வெளிப்படையாகவே அதை காட்டுறாரு. ஸோ இப்போ அதிமுக வந்து இந்த இஷ்யூ எடுத்து களத்துக்கும் போக முடியாது. ஸோ இப்போ அதில் பாஜகவுக்கு தான் படிப்பிட போகும்போது நாளைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அதிமுக எந்த அளவுக்கு பேசும் தெரியாது, எடப்பாடி எந்த அளவுக்கு பேசுவார்னு தெரியாது. ஆனால் பாஜக மட்டும் இந்த இஷ்யூ தமிழ்நாடு முழுக்க பேசுறது என்ன லாபம் கிடைக்கும் போது மோடியே வந்து பேசுவாரான சந்தேகம் தான். அதான் அதிமுக கூட்டணியில ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை. திமுக கூட்டணி 33 விழுக்காடு வாக்கெடுத்தவங்க 53க்கு போனது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான். ஸ்டாலின் டெபாசிட் இழந்திருந்தாரு ஆர்கே நகர்ல, 25 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. திருமாவளவன் 0.7, வைகோ 0.9, காங்கிரஸ் ஜோதிமணி 2.95, மாணிக் தாகூர் 3 சம்திங், டோட்டலா 4.3 தான் வாசன் போயிட்டாரு. எல்லாம் டோட்டல் ஓட்டு 33 தான் வரும். காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி 53 கொண்டு வந்துச்சு. இந்தியாவிலே இந்த அளவு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் தான். ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜோதி பாஸ் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாரு. உண்மை. அதே போல அதில் உள்ள கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தனியா போனா தண்ணியில இருந்து தரையில விழுந்த மீன்னு புரிஞ்சு போவாங்க. அதனால திருநாக்கரை சொன்னேன், தனிச்சுங்கிறது ஒண்ணுதான், பலன் நிரூபிக்காத விஜய் கூட போறது ஒண்ணுதான். விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி பலன் நிரூபிக்காதவருக்கு இல்லைன்னு அடிச்சிட்டாரு. சோ இவங்க 20 விழுக்காடு ஓட்டு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வரும்போது வெற்றி அடைகிறது வரை இந்த அணி ஓகேங்க. பட் இப்ப என்டிஏ அணி இப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இந்த இஷ்யூவாலேயே ஒரு நெகட்டிவ் வரும் போல திருப்பரங்குன்ற இஷ்யூவால அதிமுக ஃபுல் ஃபிளெட்ஜா இதுல இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பாஜக மட்டும் தனியா பேசி நம்ம நம்மளுக்கு பிரச்சாரம் பண்றது என்ன முடியும்? நீங்க இப்போ இதே இஷ்யூ வந்து யூபியில் நடந்திருந்தா அதுக்கு எதிரான ஓட்டு போலரைஸ் பண்ற கெப்பாசிட்டி அங்க இருக்கு, பாஜக இருக்கு. இது தமிழ்நாட்டு பாஜக அந்த கெப்பாசிட்டி இல்லையே. உண்மை. கூட்டணி கட்சி எடுக்க போறது இல்ல. சப்பார்டினேட் அப்புறம் அந்த கெப்பாசிட்டி இருக்காது. இந்த இஷ்யூவை கையில எடுத்து விளையாடலன்னா ஒரு கலத்தி விட்டுட்டா தனிச்சு நிற்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி கூட நின்றுடலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா நின்று கூட சொல்லி நின்றுடலாம், கலத்தி விட்டுட்டாருன்னா. அப்போ அவர் கலத்தி எவ்வளவு சீட் ஷேரிங் முடியாது வர அவரை நம்பி எப்படி நிற்க முடியும்? கழிஞ்ச முறை 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6 சீட்டு தான் தருவார்னாரு, பிரேக் ஆச்சு. அதுக்கு முன்பு உள்ளாட்சி தேர்தல 2 விழுக்காடுக்கு மேல சீட்டு தரமாட்டான்னாரு. 5 விழுக்காடு கேட்டு பிரேக் ஆகி 5 விழுக்காடு அண்ணாமலை எடுத்தாரு. சோ சீட் ஷேரிங்ல அவரு பேசுவாரு, செயல்ல என்ன செய்வாருன்னு தெரியாத 41% பேசுறாரு. அவருக்கு 20%க்குள்ள சீட்டையும் 100 சீட் எடுத்துட்டாருன்னா இங்க 11%க்கு 55 சீட்டு தருவாரா? குறைஞ்சபட்சம் 50 சீட்டா தருவாரா? அவர் 120 எடுத்தா 60 தருவாரா? 2க்கு 1 தருவாரா? சோ அந்த இது அவர்கிட்ட உறுதிப்படாத போது 2 தடவை சூடு கண்ட போன இந்துத்துவ இஷ்யூ கையில வச்சுக்கணும். கலத்தி விட்டுட்டாருன்னா அண்ணாமலை சிஎம் சொல்லி கூட போயிடலாம் இல்லைங்க. பட் அவர் கழட்டி விடுற மைண்ட் செட்டே அவருக்கு இல்லைன்னு தெரியுது. இந்த ஸ்டாண்ட் என்ன பிஜேபி இருக்க ஸ்டாண்டுக்கு சப்போர்ட்டோ அவரும் நின்று இருக்காரு. இந்த இஷ்யூல கலத்தி விடும்போது அவருக்கு வந்து கிறிஸ்துவ முஸ்லிம்கள் தனக்கு வாக்களிப்பாக மாட்டார்கள் தெளிவு இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ஸ்டாண்டா இன்னும் கமிட்டடா இருக்காரு. பட் இதுல அக்ரெசிவா போகாம இருக்காரு. அதுதான் பிரச்சனை. சீட் ஷேரிங் அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. லாபத்துக்கு தான் அரசியல்வாதி அரசியல் பண்ணுவான். இஷ்யூஸ் எல்லாம் தன் லாபத்துக்கு தான் அதை பயன்படுத்திக்குவான்.
பாஜகவுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு, ம் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. ம் அதனாலதான் அண்ணாமலையை ஒரு நோக்கத்தோட தான் மோடி, ஒரு ஆட்டத்துக்கு தான் அண்ணாமலையை மோடி பயன்படுத்துறாரு. ம் நீங்க தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இதுல வரும்போது வந்து நயினார் நாகேந்திரனை கங்கை கொண்ட சோழபுரத்துல தன்னோட மாநில தலைவரை பெருசா பேசினாரு, ம் பார்த்தோம் இல்லையா? ம் அப்ப அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டார். இன்னைக்கு பிரஸ் மீட் அண்ணாமலை கொடுக்குறாரு. ம் அப்ப அண்ணாமலைக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு. ஓகே. கோயம்புத்தூர் ஆர்கானிக் ஃபார்மிங் மோடி வரப்போறதா அண்ணாமலை தான் சொல்றாரு. ம் அயன்மேனுக்கு ட்விட் போடுறாரு, அயன்மேன் தட்டி கொடுக்குறாரு. ம் இந்தியா ஃபுல்லா பரவுது அது. ம் கேரளாவில் பேசப்படுது. கேரளா உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலையும் ஒரு சக்தியா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ம் அடப்பாடியா அடப்பட்டா அந்த பகுதிகளெல்லாம், தமிழர் வாழக்கூடிய பகுதியிலெல்லாம் ம் வெள்ளாள கொண்டார் நாடார்கள்லாம் அங்க தமிழர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அடப்பாடி இந்த அன்வர் பாலசிங்கம், பென்னிக்கு பாலசிங்கம் அந்த தம்பி சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த பகுதியிலலாம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை டெல்லி கொடுக்குறாங்க. ம் அதுல மோடி தான் விரும்பக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை மூலமா செயல்படுத்த முயற்சி பண்ணலாம். ம் அல்லது இந்த இடத்துக்குள்ள அதிக சீட்டு குறைஞ்சபட்சம் வாங்கி ஆகுங்கிற அடிப்படையில் அண்ணாமலை அவங்க என்கரேஜ் பண்ணலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எப்படி போகுது அரசியல் களம்ன்றது. இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.